Dear students, you listen carefully. If the level of the ground floor is in level with the ground of surface, the method of dam planning. Sir! என்னய்யா? டண்டனகா அச்சலகா யோ புச்சலகா. நிறுத்தியா? என்னையா விஷயம்? சர்க்குலர் வந்திருக்குது. Dear students, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. உங்களோட வளர்ச்சிக்காக நம்ம காலேஜில் இருக்கிற பிசிக்ஸ் லேபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போறாங்க. ஸோ டொனேஷனா நீங்க எல்லாரும் ஜஸ்ட் 10,000 ரூபாய் கட்டியே தீரணும்னு நம்ம சேர்மன் உத்தரவு போட்டிருக்காரு. படிச்சதை கவனமா கேட்டீங்கல்ல, மறக்காம 10,000 ரூபாய் கட்டிடுங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? இப்பதான் எல்லா டேர்ம் ஃபீஸும் கட்டி முடிச்சோம். அதுக்குள்ள 10 ரூபா டொனேஷன் கேட்டீங்கன்னா எப்படி சார் முடியும்? இந்த காலேஜோட வளர்ச்சியில உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் டொனேஷன் கட்டித்தான் ஆகணும். சார் முட்டாள் அறிவு இருக்கால உனக்கு? யார கேட்ல உள்ள வந்த? சாரி சார். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. சாரி சார். சார் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க சார். முடியாதுல, வெளியே போ. நான் நல்லா படிச்சிருக்கேன் சார். நான் பரீட்சை எழுதுறேன் சார். அப்பதான் என்ன பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ப்ளீஸ் சார். ஐயோ, முதல்ல பணத்தை கட்டி எங்களை சந்தோஷப்படுத்தல. நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். எனக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க. முதல்ல பணத்தை கட்டினா தான் உனக்கு ஹால் டிக்கெட். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ போ சார் ப்ளீஸ் சார். தம்பி சார் தான் தெளிவா சொல்றாருல, ஏன்னா வித்தியத்துக்கு பணத்தை கட்டு. எல்லாத்தையும் வித்தாச்சண்ணா. எங்க கிட்டே போய் சொல்றியா? உன் ஜாதகமே எங்க கிட்ட இருக்குது. ஒரு வீடு இருக்குல்ல, அது வித்தியத்துக்கு பணத்தை கட்டு. பணம் கட்டாமே படிக்கலான்னு பாக்குறியா? அது இங்க நடக்காது. போடா போடா. சார் கொடுங்க சார். ஏண்டா உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் மூளையில ஏறாதா? பணம் கட்டாத நீ எல்லாம் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. முதல்ல வெளியே போடா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் பரீட்சை எழுதுறேன் சார். உனக்கு பாவ புண்ணியம் பார்த்தனா ஏன் வேலை போயிடும். எழுந்துடா, எழுந்து முதல்ல வெளியே போடா. சார் சார் நான் பரீட்சை எழுதுறேன் சார். ஏய் சார் விடியா விடு. வா வா விடியா. வா வா. நான் எக்ஸாம் எழுதுறேன் சார். ப்ளீஸ் சார். பணம் கட்டிட்டியா? சார் கட்டிடுறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். வீட்டில் கஷ்டப்படுற அப்பா அம்மா, கல்யாணம் வேற இருக்கு சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். பணம் கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார். இவ்ளோ பெரிய காலேஜ் கட்டி வச்சிருக்கனே, எதுக்கு? கல்வியை வளர்க்கறதுக்காக. அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னோட லட்சியம் என்ன? நல்லா படிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? வயசான அப்பா கிட்ட வீடு இருக்கும்ல, அதை விற்கணும். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம். அதுவும் இல்லைன்னா உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பீங்களே பணம், அதை கொண்டு வந்து கட்டு. ஏன்னா எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா என் காலேஜ் கதவை திறக்காது. நீ உள்ள வந்த கொன்னுடு.